அன்பால் கட்டப்படுவது வீடு, பக்தியால் கட்டப்படுவது கோவில், அக்கறை உள்ள ஆசிரியர்களாலும் மாண்புமிகு மாணவர்களாலும் கட்டப்படுவது பள்ளிக்கூடம் என்று சொல்வார்கள். அதற்கு உதாரணமாய் திகழ்ந்து கொண்டிருக்கிற வேலூர் சன்பீம் பள்ளியை சார்ந்த மாணவர்களே, ஆசிரியர்களே, திறன்மிக்க நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர்களே, பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியில இருந்து அவங்க ரெண்டு பேரும் பயங்கர கொலவெறியோட பேசிட்டு போயிருக்கிறாங்க. பயங்கர கொலவெறியோட பேசிட்டு போயிருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் மேல, ஊடகம் மேல ஒரு வெறுப்பு இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் வச்சிருக்கிற அந்த காஸ்ட்லியான மொபைல் போனை எங்கிட்ட கொடுக்க சொல்லிருங்க. போற வழியில டெலிபோன் பூத்து தேடி பார்த்து அங்க இருந்து ட்ரங்க் கால் போட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட அவங்க தகவல் சொல்லிட்டு போட்டோம். இவர் மெசேஜ் அனுப்பவே கூடாது அவங்க வீட்டம்மாவுக்கு. ஆன் த வே டார்லிங் அப்படின்னு 52 தடவை மெசேஜ். எப்படி அனுப்புவாங்க? ஆன் த வே டார்லிங். உடனே அவங்க கம் ஃபாஸ்ட் டியர், ஐ அம் வெயிட்டிங். சார், ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ளுகிற ஒரு மிகச்சிறந்த ஊடகமாக இன்றைக்கு மொபைல் போன் இருக்கு சார். கணவன் மனைவி இப்படி எல்லாம் என்னைக்கு பேசி இருக்கிறாங்க? நம்ம அம்மா அப்பாவை பார்த்து என்னைக்கா டார்லிங் அப்படின்னு இருக்கிறாங்களா? அப்பா என்னைக்காவது அம்மாவை பார்த்து டியர் அப்படின்னு இருக்காங்களா? ஆனா இந்த மொபைல் போன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தூரத்தில் இருந்தால் கூட நம்முடைய அன்பின் நெருக்கத்தை இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் நமக்குள்ளே பரிமாறி கொள்ளுகிறது என்றால் அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுல உள்ள எழுத்துக்களுக்கு உயிர் இல்லை, ஆனால் அது நம் உணர்வுகளுக்குள்ளே ஒரு உன்னதத்தை கொடுக்கிறதா இல்லையா? அதை நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல எங்க அன்பிகா வந்துகிட்டு அந்த காலத்துல எல்லாம் அந்த காலத்துல சொல்றதை விட்டு தொலைங்கம்மா. அந்த காலத்துல 1942க்கு முன்னாடியே போயிடுறாங்க. கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி இந்த வேலூர் எவ்வளவு போராடி முன்னேற்றி இருக்குது. இன்னும் அந்த காலத்துல எங்களை பின்னாடியே இழுக்காதீங்க. அந்த காலத்துல அப்பா வந்தாங்கன்னா இவங்க புஸ்தகத்தை வச்சுட்டு ஓடி போய் கையை பிடிச்சு கூட்டு வருவாங்களாம். ஏன் உங்க அப்பாவுக்கு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு பாத தெரியாது? பாத மாதிரி பக்கத்து வீட்டுக்கு போயிருவாரா, கையை பிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வருவாங்களாம். இந்த பிள்ளைங்களுக்கு பாசமே இல்லையா அப்பா மேல. மொபைல் போனை பார்த்துட்டு இப்படி அசால்ட்டா பாக்குறாங்களாம். நீங்க நல்லா பாருங்க, அந்த மொபைல வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிற எங்க பிள்ளைகளுடைய மொபைல்ல வாட்ஸ்அப் ப்ரொஃபைலா அப்பாவுடைய போட்டோ தான் இருக்கு. அது எப்பவும் இருக்குமா, அப்பப்ப இருக்குமா? அப்பப்ப அப்பா இருப்பாரு, எப்பவும் அம்மா இருப்பாங்க. ப்ரொஃபைல் போட்டோல அம்மா இருப்பாங்க. அவன் வச்சிருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன சார்? மை டாட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹீரோ என்று என் இளைஞன் அப்பாவுடைய பேரில் அந்த ஸ்டேட்டஸ். அந்த காலத்துல இவங்க பாட்டி பருப்பு கடைஞ்சி கீரை கடைஞ்சி அப்படின்னு விளையாடுவாங்களாம். பாட்டிய பூரா இவங்க முதியோர் இல்லத்துல வச்சிருவாங்களாம். அங்க பாட்டி தனியா உட்காந்து கீரை கடைஞ்சிட்டு இருக்குது. நம்ம யார்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறது சார்? அன்னைக்கு பாட்டிகள் கதை சொன்னார்கள். இன்னைக்கு கதை சொல்லுகிற ஒரு பாட்டி கூட வீட்டில் இல்லை. எங்களுக்கு கார்ட்டூன் சேனல் தான் கதை சொல்லி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. வீட்டில மனிதர்கள் யாருமே பேசுறது இல்ல சார். மனிதர்கள் வீட்டில் யாருமே பேசுவதில்லை. கார்ட்டூன் சேனல்ல வர்ற மிருகங்கள் கூட எங்களோடு பேசுகிறது என்கின்ற மகிழ்ச்சியோட தாங்க அதை பார்த்துட்டு இருக்கிறோம். யாருமே பேசுறது இல்ல. பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டா போதும், படி படி படி. ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போனா போதும், படி படி படி. வீட்டுல இருந்து டியூஷன் போனாலும் சரி, படி படி படி. எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணாமா சார்? நாங்க ரோபோட்டா? எங்களுக்குன்னு ஒரு மன அமைதி
கொஞ்ச நேரம் அதை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தா உங்களுக்கு பொறுக்காத. இதுல அவங்க அம்பிகாவுக்கு ஒரு வார்த்தை புரியவே இல்லையாம். வச்சு செஞ்சுறதுன்னா என்ன? வச்சு செஞ்சுட்டேன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தெரியலன்னா எங்களை மாதிரி அறிவாளிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்பாவுக்கு அறிவாளி அவன்தான். ஆமா, வச்சு செய்யறதுன்னா என்னன்னா வீட்டுல போய் செய்யறதுக்காக ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. நாங்க அறிவாளிகள் அதை நாங்க ஸ்கூல்லயே வச்சு செஞ்சிருவோம். அவ்வளவுதான். இத போய் வச்சு செஞ்சுட்டான்னு ஏன் இப்படி எல்லாம் தப்பாவே பாக்குறீங்க? கலாம் அவர்களை பத்தி இவ்வளவு வேகமா பேசுனீங்களே, கலாம் அவர்கள் எப்ப பார்த்தாலும் 2020 இந்தியா வல்லரசாகும், 2020 இந்தியா வல்லரசாகும். அது என்ன சார் 2020? 2019 இருக்க கூடாதா? இல்ல 2021 இருக்க கூடாதான்னு கேட்ட போது அவர் சொன்னார், இது 2020 என்பது வருடம் இல்லை, என் தேசத்தை சார்ந்த 20 வயது ஆண் பிள்ளைகளும் 20 வயது பெண் பிள்ளைகளும் அறிவால் இந்த தேசத்தை வல்லரசாக்குவார்கள். சிந்து கிட்ட அவங்க கோச் என்ன பண்ணிருக்கிறாரு, மொபைல் போனை புடிங்கி வச்சுக்கிட்டாராம் 3 மாசம். அதனாலதான் அந்த பிள்ளை வெள்ளி பதக்கம் வாங்கியது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 3 மாசமும் மொபைல் போனை கொடுத்திருந்தா அவ தங்க பதக்கமே வாங்கியிருப்பா. அப்படி போடு. ஆமா சார், உண்மைதான். மற்ற வீராங்கனைகள் எங்க மொபைல் போனை கொடுத்திருந்தா மற்ற வீராங்கனைகள் எல்லாம் எப்படி விளையாடுகிறார்கள், அவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்பதை அப்டேட் பண்ணிக்கொண்டு சிந்து வெள்ளி பதக்கத்துக்கு பதிலா தங்க பதக்கம் வாங்கி இருப்பார். அதை அவர் கெடுத்து விட்டார். அப்டேட்டடா இருக்கணுங்க, இல்லைன்னா கற்காலத்துக்கே நம்மளை கொண்டு போயிருவாங்க. அன்னைக்கு எங்க சித்தப்பா ஒருத்தட்ட சொல்றேன், நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா சித்தப்பான்னு. இல்ல சைதாப்பேட்டையில இருக்கேன் அப்படிங்காரு. எவ்வளவு அப்பாவியா இருக்காரு. அப்டேட் ஆகாம இருக்கிறாங்க. முகேஷ் அம்பானி ஃப்ரீயா கொடுக்கறாரு, உங்களுக்கு என்ன வருத்தம்? ஏதோ அதாவது ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்காரு. அவரு ஃப்ரீயா கொடுக்கறதுனாலதான் அம்மா அப்பா நம்ம மொபைல்ல நம்ம கையில ஃப்ரீயா கொடுக்காங்க. இல்லன்னா டேட்டா போயிரும் குடுன்னு பிடிங்கி இருப்பாங்க. ஏதோ ஓசிங்கிறதுனால கொஞ்ச நேரம் நம்ம பார்த்துட்டு போட்டுன்னு கொடுக்குறாங்க. எங்க ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்தில் இருக்கிற அத்துணை இளைஞர்களும் மெரினாவுக்கு ஒரே நேரத்தில் ஒன்று கூடினார்கள் என்றால் இந்த அம்பானி கொடுத்த ஓசி நெட்வொர்க். நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல எல்லாருக்கும் சினிமாவுல நடிக்கணும்னு ஆசை இருந்தது, இப்பயும் இருக்குது. ஆனா அதுக்கான வாய்ப்பை மொபைல் போன் எவ்வளவு சாதாரணமா கொடுத்துறது. டப் மேஷ்னு ஒண்ணு இருக்குங்க, சக்கு சக்குன்னு போடுறாங்க கையில வச்சுக்கிட்டு. ஏய், பாசத்துக்கு முன்னாலதான் நான் பணி, பகைக்கு முன்னால நான் புலிடா. அவ்வளவுதான். எங்க தாத்தனும் எங்க பாட்டனும் எங்க தாய் மாமனும் சினிமாவுல ஒரு சீன் வந்துட மாட்டோமான்னு ஆசைப்பட்டே செத்து போனாங்க. ஆனா நாங்க ஒரு நாளைக்கு எத்தனை சீன்ல நடிக்கிறோம். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு அடியும் நாடகம். பாட்டு பாடுறதுக்கு போட்டிக்கு போனோம், அங்க போனோம், கிளாஸ் போனோம். இப்ப ஒண்ணும் இல்ல, ஸ்மியூல்னு ஒண்ணு வந்திருக்கு, போட்டு விட்டு நாங்களே பாடகர்களாக எஸ்பிபியா சித்ராவா மாறினோன்னு. ஒரு காலத்துல கண்ணதாசனையும் வைரமுத்துவையும் பார்த்து ஆச்சரியப்பட்டோம். இன்னைக்கு என் பிள்ளைங்க பேஸ்புக்ல கவிதை எழுதுதுங்க. கண்ணீரை துடைப்பது கர்ச்சிப், கண்ணீர் வராமல் துடைப்பது ஃப்ரெண்ட்ஷிப். நடுவர் அவர்களை ரெண்டு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். பசுவுக்கு நாம் தண்ணீர் தான் கொடுக்கிறோம்,
பசுவிற்கு நாம் தண்ணீர் தான் கொடுக்கிறோம், அது நமக்கு பால் கொடுக்கிறது. பாம்புக்கு நாம் பால் கொடுக்கிறோம், ஆனால் அது விஷம் கொடுக்கிறது. யார் எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருக்கிறார்களோ அதை சமூகத்துக்கு சரியாக தருவார்கள். நம்முடைய மாணவர்கள் சரியானவர்கள். நீங்க முதல்ல நம்புங்க. நல்ல பிள்ளைகள் நல்லதைத்தான் பார்ப்பார்கள், நல்லதைத்தான் சமூகத்துக்கு தருவார்கள். முதல் நம்புங்க பெத்த பிள்ளைங்களை. எங்களை நீங்களே நம்பலன்னா எப்படி ஊர்ல உள்ளவங்க நம்புவாங்க? நம்புங்க. நம்பிக்கை அதானே எல்லாம். சார், ஒரு பசு மாட பால்காரர் ரோட்டு வழியா கூட்டு வந்தார். திடீர்னு அதுக்கு என்ன ஆகி போச்சோ, நடு ரோட்ல படுத்துக்கிட்டு வரவே மாட்டேன்ருச்சு. உடனே அந்த வழியா ஒரு போலீஸ்கார் வந்தார், லட்டி எடுத்து மிரட்டினார். எந்திரிச்சு வர்றியா இல்லையா, நகர்றியா இல்லையா. அது பாட்டுக்கு இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஐஸ்கார் வந்தாரு, ரொம்ப அன்பா பேசி பார்த்தாரு. கொஞ்சம் நகலுமா, கொஞ்சம் நகலு. அப்படியே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மல்யுத்த வீரர் வந்தார். வெந்துச்சு போறியா இல்லையான்னு கயிறை பிடிச்சு இழுத்தாரு, நகரவே இல்லை. நம்ம சன்பீம் ஸ்கூல்ல இருந்து ஒரு பையன் வந்தான். ரோட்டோரத்துல இருக்கிற புல்லெல்லாம் கொஞ்சம் பறிச்சு அதுக்கு முன்னாடி காட்டிக்கிட்டே நடந்து போனான். பசு பின்னாடியே போயிடுச்சு. எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருப்பவர்கள் மாணவர்கள். ஒரு கத்தி அம்மா கையில கிடைச்சா காய்கறி நறுக்குவாங்க. அதே கத்தி கசாப்பு கடைக்காரர்கிட்ட கிடைச்சா அவர் ஆட்டை நறுக்குவாரு. அதே கத்தி கொலைகாரன் கையில கிடைச்சா அவர் ஒரு உயிரை கொலை செய்து எடுத்து விடுவார். அதே கத்தி மருத்துவர் கையில கிடைச்சா ஒரு உயிரை காப்பாற்றுவார். மாணவர்கள் கையில் இருக்கிற ஊடகம் மருத்துவர்கள் கையில் இருக்கிற கத்தியை போல பாதுகாப்பானது, பரிசுத்தமானது, பயன்பாடு மிக்கது, அது பயங்கரமானது இல்லை என்று சொல்லி ஊடகங்கள் துணைதான் செய்கின்றன என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பேச வந்திருக்கும் பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்லது ஒரு பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக அமைத்திருக்கும் சன்பீம் நிர்வாகத்தைச் சேர்ந்த பெரியவர்களே, இங்கே பணியாற்றும் ஆசிரியர்களே, வேறு சில பணியாளர்களே, பெற்றோர்களே, இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கும் மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். உங்க ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தோம்னா இருக்கின்ற ஒவ்வொரு சுவருமே ஏதோ ஒரு கருத்தை தாங்கி கொண்டு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அப்படின்னா இங்கே ஆசிரியர்கள் மட்டும் அல்ல, சுவர்கள் கூட பாடம் சொல்லித்தர ஒரு அற்புதமான பள்ளியில நீங்களாம் படிக்கிறீங்க என்பது புரிகிறது. ஓகே, மேனேஜ் பண்ணிடுங்க சார். ஓகே, இல்லை ஓகே, இல்லையா பரவாயில்ல, நல்லா இருக்கு. கட்சி மாற மாட்டாரு. நடுவரையா முன்னுரை சொல்லும் போது சொன்னாரு, செய்யறது ஐடி வேலை, ஆனா இங்க வந்து அதுக்கு எதிர்த்தாப்புலே பேசுறாருன்னு. உண்மைதான். படிக்கிறது ராமாயணம், ஆனா இடிக்கிறது பெருமாள் கோயில் தான். ஆனா என்ன பண்றது, அங்க உள்ள போயிட்டு நொந்து வெந்து உள்ள இருக்கிற கஷ்டம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுனால நான் அந்த உண்மையை வந்து பேசுறேன். அதை சொல்லுங்க. நான் இதே வெளியில நின்று பேசியிருந்தேன்னு வைங்களேன், அது வெறும் கற்பனையாக இருந்திருக்கும். நான் உள்ள போயிட்டு வந்து பேசுறதுனால அது வாக்குமூலமாக இருக்கிறது. ஒரு என்ன கஷ்டம்ன்றதையும் சொல்லணும்ல. ஒரு 10 வருஷம் இருக்கும் நான் ஐடில வேலைக்கு சேர்ந்து. வேலைக்கு சேரும் போது தலை நிறைய புசு புசுன்னு முடி இருந்துச்சு எனக்கு. இன்னும் சொல்ல போனா பொமரேனியன் நாய்க்குட்டி மாதிரி புசு புசுன்னு இருந்தேன். ஆனா இப்ப அதே நாய் மழையில நனைஞ்ச மாதிரி படிஞ்சிடுச்சு தலைமுறை. எனக்கு அப்போ 6 பேக்ஸ் இல்லையே தவிர தொப்பை இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப தொப்பை வந்துடுச்சு. சாப்பிட்ட பிறகு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்கி எழுந்த பிறகு 4 வேளையும் ஏப்பம் வருது. ஏன்னா கண்ட நேரத்துல வேலை செஞ்சுட்டு கண்ட நேரத்துல தூங்கினா ஜெரிக்காதுன்றாங்க. இப்படி இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்க போய் மருத்துவர்களை கேட்டால்
கருவிகளோடு நீங்கள் அதிகம் பழகினால் உங்கள் உடலில் வரக்கூடிய பாதிப்புகளில் இதெல்லாம் ஒரு அறிகுறிகள். இந்த தலைமுறை தான் நீங்க தொழில்நுட்பத்தோடு அதிகமா பழகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் முதலில் வருகிறது. முந்தி இருந்த தலைமுறைக்கெல்லாம் இந்த பிரச்சனையே இருந்ததில்லை அப்படின்ட்டு இன்னைக்கு இருக்கிற அறிவியலில் முன்னேறிய டாக்டர்களே அப்படி சொல்றாங்கன்னா, எனக்கு தலையில போனதுக்கு அதாவது அதிகமா சிந்திக்கக்கூடிய ஞானிகளுக்கும் அது வரும். சிந்திக்கவே தெரியாம சும்மா உட்காந்து கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருந்தாலும் வரும். நாங்கெல்லாம் ரெண்டாவது வகை. எனக்கு முன்னாடி பேசி அமர்ந்து இருக்கிற அருட்பிரகாசம் இருக்காரு, அவர் நல்லா பாத்துக்கணுங்க. ஏன்னா உயிரை கொடுத்து பேசியிருக்காரு டிஜிட்டல் இந்தியாக்காக. முகேஷ் அம்பானியோட தம்பி இவர் தான். நாடு ஃபுல்லா ஜியோ சிம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. நாடு முன்னேற்றுறாங்களாம். ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுல ஃப்ரீயா வருது, அதை நிறைய பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல நம்ம நேரத்தெல்லாம் செலவழிச்சு அதை பார்க்கிறோம். உண்மையை சொன்னா அது ஃப்ரீ இல்லைங்க. நம்ம நேரத்தை விலையாக கொடுத்து ஜியோ சிம் யூஸ் பண்ணுறோம். ஆனா நாடு முன்னேறணும், டிஜிட்டல் இந்தியா, எல்லாருக்கும் டேட்டா போய் சேரணும்ன்றாங்களே. எனக்கு ஒரு விஷயம் புரியல, எதுக்காக இப்ப அவ்வளவு அவசரம்? இந்தியா என்ன டிஜிட்டல் உலகம் அப்படின்ட்டு அறியப்பட்டது இல்லையே. சுதந்திரம் வாங்கும்போது இந்தியா விவசாய பூமி அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு இந்த விவசாயமே முதுகெலும்பு இல்லாம படுத்திருக்கு. அதை கவனிக்க நம்மளால முடியல. தட்டுல போட்டு தின்ன சோறு இல்லையா இவங்க மொபைல்ல டேட்டா கொடுக்குறாங்க. எனக்கு என்னவோ ரொம்ப அவசரமாக தொழில்நுட்பம் பயன்படுத்தி முன்னேறணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய வசதிகளை கொடுக்கணும், நேரத்தை சுருக்கணும், இப்படி எல்லாம் நாம யோசிச்சுட்டு இருந்தோம்னு வைங்களேன், நாம மெதுவாக தோர்த்து கொண்டு இருக்கிறோமோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு அறிவாளிகள் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் என்னென்ன செய்யணும் அறிவோட அப்படின்னு சொல்றதுக்கு எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஆனா எப்படி வாழணும்னு சொல்றதுக்கு தான் ஆட்கள் இல்லை. இன்னைக்கு அறிஞர்களாக, விஞ்ஞானிகளாக, பொறியியலாக, இல்லைன்னா மருத்துவர்களாக வர்றதுக்கெல்லாம் நீங்க தயாராக இருக்கலாம். ஆனா அதை விட முக்கியமாக இன்னைக்கு நாட்டுல என்ன தேவைன்னா, இயற்கையை சார்ந்து, வாழ்வியலை சார்ந்து, வேளாண்மையை சார்ந்து வேலை செய்கின்ற மாணவர்களும் இந்தியர்களும் தான் இன்னைக்கு வேணும். அதை ஒருவேளை நீங்கள் எல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா இந்தியாவுக்கு அதை விட பெரிய நன்கொடை உங்ககிட்ட இருந்து கிடைக்க போகுது. இதை மாணவர்களுக்கு புரியுதோ இல்லையோ, பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தான் முதலில் புரிய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நல்லா ஸ்கூல் படிக்கும்போது உங்களை மாதிரி இருக்கும்போது எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, எக்ஸாம் நேரத்துல ஏன்டா கஷ்டப்பட்டு அவ்வளவு நேரம் படிக்கிற, தினமும் 1 மணி நேரம் படுறா போடும் அப்படிம்பாங்க. நான் அப்பெல்லாம் கேட்கல. ஆனா இப்போ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கிறேன். வாட்ஸ்அப்ல அவ்வளோ செய்திகள் வருது. அது ஒவ்வொருத்தனை இவ்வளோ பெரிய செய்திகள் அனுப்புறான். சில பேர் ரீட் மோர்னு போயிட்டே இருக்கு. இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு 2 மாசத்துல கழுத்து வலி. சரி டாக்டர் கிட்ட போனேன்னா, டாக்டர் கழுத்து வலிக்குது டாக்டர்னா, எனக்கும் கழுத்து வலிக்குதுப்பா அப்படின்னா. நீங்க மொபைலை அதிகமா யூஸ் பண்றீங்களா, மொபைல் இப்படி வச்சுக்கிட்டே ப்ரௌஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டாரு. ஆமா சார், உங்களுக்கு எப்படி தெரியும்னா, சரியான லூஸ் சார் நீங்க அப்படின்னா. ஏன் சார்னா, நீங்க மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு எல்லாருமே அதை தான் பண்றாங்க. மொபைலை நீங்க இப்படி வச்சுட்டு கழுத்து இப்படி ஒரு 45 டிகிரியில சாட்சி படிக்கும் போது இந்த இடத்துல ஒரு 22 கிலோ எடை உள்ள ஒரு பொருளை தாங்குகிற மாதிரி வலிக்குமா உங்க கழுத்துக்கு, தெரிஞ்சுக்கங்க. அப்ப எத்தனை நேரம் நாம இந்த மொபைல தடம் குடிஞ்சு படிச்சுட்டு இருக்கிறோம் கழுத்து வலி வர்றதுக்கா? இதுதான் உங்க டிஜிட்டல் முன்னேற்றமா? என்னையா பேசுறீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளில வரணும் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி ஃபேஸ்புக் மாதிரி சமூக வலைதளங்களை பயன்படுத்தாமல் வெளியில வந்தேன். ஒரு 3 வருஷமா என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் செத்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் இப்பெல்லாம் ஃபேஸ்புக்ல இருந்தாதான் நம்ம உயிரோட இருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க.
உலகத்திலேயே Facebookல அதிகமாக பயன்படுத்தி உள்ள இருக்கிறது வந்து இந்தியர்கள் தான். 24,000 கோடி இந்தியர்கள் Facebooka பயன்படுத்துறாங்கன்னு ஒரு சின்ன கணக்கு சொல்லியிருக்காங்க. ஏய், ஆ, இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு ரேஷன் கார்டே போக போகுது. அதை பத்தியெல்லாம் கூட நம்ம கவலைப்படல. ஆனா அவசியமா நம்ம Facebookல தான் இருப்போம். நாடு இந்த அளவுல போயிட்டு இருக்கு. அடுத்த தலைமுறை என்ன செய்ய போகுது தொழில்நுட்பத்துல அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செயற்கை அறிவை கருவிகளுக்கு கொடுப்பது, ரோபோட்டிக்ஸ், ரோபோக்களை உருவாக்குறது. ரோபோக்கள் தான் இனி எதிர்காலத்தை ஆள போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதை வரவேற்கணும் அப்படின்ட்டு சில பேர் சொல்லும்போது, உலகின் தலை சிறந்த விஞ்ஞானியான ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ், பில்கேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரோபோக்கள் உருவாக்கப்பட்டால் அவை மனிதர்களை விட பன்மடங்கு பரிணாம வளர்ச்சியை அடைந்து மனிதர்களுக்கே எதிராக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லணும்னா சங்கர் படத்துல வந்த ரோபோ மாதிரி தான். ரோபோக்களுக்கு உணர்ச்சி எல்லாம் கொடுத்த உடனே ரோபோக்கு காதல் வரும், கோபம் வரும், அப்புறம் அரசியல் இருக்கணும்னு ஒரு ஆசை வரும், ரோபோ முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லும், அப்புறம் 2-3 அணியா பிரிஞ்சு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வேணும்னா, ஓ 2-3 அணியா பிரியுதா? அதுவும் 2-3 அணி தானா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வேணும்னா நம்ம தொடர்ந்து தொழில்நுட்பத்தையே பயன்படுத்தலாம். இல்லையா அமைதியான வாழ்க்கை போதுன்னா அது போதும். அருட்பிரகாசம் சொன்னாரு, ஓடிட்டே இருக்கணுமா, அப்பதான் இருக்கிற இடத்த தக்க வச்சுக்க முடியுமா. பெரிய பிலாசபி. பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் ஓடாம ஒரே இடத்துல கண்ணை மூடி அமர்ந்து இந்த உலகத்தையே தன் வசமாக்கினார்களே, அதுதான் பிலாசபி. ஆக நண்பர்களே, தொழில்நுட்பம் என்பது ஏதோ ஒரு வகையில நம்மளை இழுத்துட்டு ஓடிட்டு தான் இருக்கும். அதன் பின்னாடி ஓடிட்டு இருந்தால் மூச்சிறைக்கும். சாவகாசமா இந்த உலகத்தை ரசித்து மூச்சு நிதானமா விடும்போதுதான் மனசு சாந்தமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாவகாசமா இருக்க முடியாது. ஒரு படபடப்போடே தான் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அமைதியாக இருக்க தொழில்நுட்பத்தை சற்றே கவனித்து நிறுத்தி வச்சுட்டு இயற்கையோடு வாழ்ந்து இயற்கை சார்ந்த விஷயத்துல வளருவோம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.